Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா in a parallelogram ABCD, P and Q are the points on the line DB such that PD equal to BQ. Show that APCQ is a parallelogram. இந்த சம் வந்து புக்லேயே ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புக்லேயே பார்த்துடலாம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசிடிங்கிற ஒரு parallelogram. இங்க பாருங்க ஏபிசிடிங்கிற ஒரு parallelogramல P and Q are the points on the line DB. அதாவது DBங்கிற லைன்ல P and Qங்கிற பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்களாம். such that PD equal to BQ. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த DBங்கிற லைன்ல வந்து P and Qங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ ஷோ தட் APCQ இஸ் அ parallelogram நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏபிசிடிங்கிற parallelogramல இருந்து நம்ம எழுத போறோம். இந்த ஏபிசிடிங்கிற parallelogramல இருந்து ஓஏ ஓசி ஈக்குவல், அடுத்து ஓபி ஓடி ஈக்குவல். எப்படின்னா டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்னா டயகனல்ஸ் ஈக்குவல்னு கிடையாது. டயகனல் வந்து இந்த டயகனல் வந்து ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா பிரிக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால இது ரெண்டும் ஈக்குவல் நம்ம எழுதுறோம். சரி, இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்து வந்து இந்த ஓபி பிளஸ் பிக்யூவும் ஓடி பிளஸ் டிபியும் ஈக்குவல் இல்லையா? புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஓபி பிளஸ் பிக்யூவை ஓக்யூன்னு எழுதலாம்ல. அதே மாதிரி ஓடி பிளஸ் டிபிய ஓபின்னு எழுதலாம்ல. அப்ப இதுவும் ஈக்குவலா இருக்கிறதுனால ஆல்ரெடி இந்த ஓஏவும் ஓசியும் ஈக்குவல் தான். அப்ப இந்த ஏபிசிடிங்கிற parallelogram மாதிரியே எப்படி வந்து ஓடி ஓபி ஈக்குவலா இருக்கும், அதே மாதிரி ஓபியும் ஓக்யூவும் ஈக்குவலா தான் இருக்கு. அதனால அது parallelogram மாறிடுச்சு. எது? ஏபி சிக்யூவும் என்னது parallelogram மாறிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்து நம்ம டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்ங்கிற கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம்? ஓபி ஈக்குவல் டு ஓடி, அடுத்து ஓஏ ஈக்குவல் டு ஓசி, அடுத்து என்ன எழுதுறோம்? ஓபி பிளஸ் ஓக்யூவை என்னன்னு எழுதுறோம்? ஓக்யூன்னு எழுதுறோம். அதான் சாரி, ஓபி பிளஸ் பிக்யூ. அடுத்து ஓடி பிளஸ் டிபி, அந்த ஓபி பிளஸ் பிக்யூவை ஓக்யூன்னு எழுதுறோம். ஓடி பிளஸ் டிபியை ஓபின்னு எழுதுறோம். அவ்வளவுதான். அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால parallelogram மாறிடுச்சு. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன சம்ஸை விட்டுறாதீங்க. எப்பவுமே நம்ம இந்த தியரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து விட்டுருவோம், ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க ட்ரை பண்ணி கொஞ்சம் படிச்சிங்கனாலே ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.